சீஸ் த டே அப்படின்னு போட்டிருக்கு. இந்த நாளை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். கைப்பற்றி கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். அன்னன்னைக்கு என்ன நாள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யுங்க. அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும்னு இயேசு சொன்னார்ல. அதனால் இன்றைக்கி கிடைக்கிற நாளில் உங்களுக்கு என்ன வாய்ப்போ அதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தான் இன்றைக்கி தியான வசனம். 10 என்ன போட்டிருக்கு? இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானமில்லை. அந்த காலத்துலலாம் நாங்கள் அப்படி இருந்தோம், இந்த காலத்து பசங்கள்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படிலாம் சொல்லாதையா. ஏற்கனவே இருந்தது தான் இப்போ இருக்குது, இப்போ இருக்கிறது தான் இனிமேல் இருக்கும், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. மனிதர்கள் மாறவே இல்லை. மனிதர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மாறலை. பொல்லாதவன் ஒரு 10 பேர் இருந்தாலும் அவனுக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் போகிறான். ஆமாம் அவன் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்கான். நல்லவே 5 பேர் இருக்கானா அவன் பின்னாடி ஒரு 50 பேர் போக தான் செய்கிறான். இதே நிலைமை தான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இருக்குது. அதனால் பழைய காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறார். An Arab proverb says, watch your beginnings. Good beginnings will usually mean good ending. நீங்கள் எந்த ஒரு காரியத்தின் துவக்கத்தை முடிவை பார்க்கலும் அதன் துவக்கம் நல்லது அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. A good start is half complete அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட ஆங்கிலத்தில் இருக்குது. நல்ல துவக்கம் பாதி வேலையை முடித்த மாதிரி. ஸோ ஒரு வேலையை நீங்கள் முடிக்க போகிறீங்கன்னா எப்படி நீங்கள் துவங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நமக்கு ஒரு இலக்கு வச்சுக்கணும். நான் இப்போ படிக்க போகிறேன்னா இன்றைக்குள்ளே இவ்வளோ படிக்கணும், என்னுடைய மார்க் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு தான் படிக்கணும். ஏதோ படிக்கிறோம், ஏதோ போகிறோம், என்னத்தையோ படிக்க சொன்னாங்க, என்னத்தையோ எழுதுகிறோம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இலக்கோடு நீங்கள் செயல்படணும். இந்த நாளுக்கு உங்களுக்கு தேவை என்ன அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை வாங்காமல் போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தர என்னுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு உடல்நல குறைவு இருக்குன்னா, ஆண்டவரே எனக்கு உடல் நலத்தில் நல்ல சுகத்தை தாங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு கொடுப்பார். தொடர்ந்து இடைவிடாத தலைவலி இருக்கா, ஆண்டவர்கிட்ட கட்டாயம் கேளுங்க, கொடுக்காமல் விடவே மாட்டார். இதுவரைக்கும் நம்ம கேட்ட எல்லா ஜெபத்தையும் எல்லா வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் பதிலளித்திருக்கிறார். அதே மாதிரி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். அவங்க தலைவலி அவங்க போய் ஜெபம் பண்ணிப்பாங்க, நமக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அதனாலதே உங்கள் மத்தியிலே அன்பு கூடும். இறைவனிடத்திலும் அன்புள்ளவர்களாயிருங்கள், உனக்கு பக்கத்தில் இருக்கவிட்டே அன்புள்ளவர்களார்கள். இது ஒரு இணைப்பு. இப்படி இருக்க சொல்லி சொல்கிறாரு. ஆகவே ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கப் போகிறீர்கள் என்றால் அதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நான் எதற்காக இறைவனை தொழுது கொள்ள வேண்டும், டெய்லி எதற்காக இறை சிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதெல்லாம் சும்மா இப்போ தேவையில்லாத வேலைங்க. கடவுள்னால் போகிறவரே அப்படியே போயிட்டு வணக்கம் போட்டு போகிறத விட்டுவிட்டு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவழித்து இறைவனை சிந்திக்கணுமா நீங்கள்? அப்படி என்ன அவர் உங்களை வாழ்க்கையில் செஞ்சு கிழிச்சு விட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறான். அதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய மன சிந்தனை தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. மாயாஜாலம் மாதிரி நீங்கள், அது ஒரு ஹாலோசினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்கள் மனசில் கடவுள் தான் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. கடவுள் சிந்தனை இல்லைனாலும் உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இறைவன் என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சும்மா நான் சொல்கிறேன்றக்காகவோ, நீ அதான் பெரியார் சொன்னார், நான் சொல்கிறேன்றக்காகவோ வேறு எவன் சொல்கிறதுக்காகவோ நீ என்னுடைய வழிகளை பின்பற்றாத. நீனே யோசனை பண்ணி பாரு, உனக்கு எது முடிவுன்னு பாரு. நீ தனிப்பட்ட முறையில் இறைவனிடத்திலே வேண்டிப்பார். ஆண்டவரே இந்த கடவுளை இது மாதிரி ஒன்று இருக்கே, நான் போகிறது சரிதானா? சாது சுந்தர் சிங் அதான் செஞ்சார். இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் இவ்வளோ கொடுமைகள் எல்லாம் நடக்குது என்னுடைய வாழ்க்கையில். அப்போ இறைவன் ஒருத்தர் இருந்தால் நான் அவருடைய பாதையில் செல்கிறேன், இல்லைன்னா நான் என்னையோட செத்து போயிடுறேன். எனக்கு இதுக்கு மேலே இந்த உலகத்தில் வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்து நேரடியாக எப்படி தரிசனமான? இயேசு கிறிஸ்துவே யாரென்று தெரியாத ஒரு இயேசு கிறிஸ்து எப்படி அவரிடத்தில் பேச முடியும்? அவருடைய மீதி வாழ்நாள் முழுவதும் அவரோடு கூட பேசி கொண்டிருந்தார். இதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம ஏன் இறைவனை நம்புவதில்லை அப்படின்னா, இந்த உலகத்தை பார்க்கிறோம். பேதுரு என்ன பண்ணான்? இயேசு கிறிஸ்துவை நம்பினான். நீர் தான் ஆண்டவர் என்றால் நான் கடலில் நடந்து வரட்டுமா? வா. ஆனால் அந்த உலகத்தையும் கடலில் இருக்கக்கூடிய புயலையும் பார்த்தோன்னே, நம்முடைய வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்கள் வந்தவுடனே நாம் இறை நம்பிக்கை அற்றவர்களாக போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதான் பின்னோக்கி திரும்பி பார் அப்படின்னு சொல்கிறார். பின்னோக்கி திரும்பி பாருங்கள். நீங்கள் எந்த நிலைமையிலேருந்து இன்றைக்கி வந்தீங்க, இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, நன்றி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாட்ச் யுவர் பிளெஸிங்
beginnings. Good beginnings will usually mean good endings. The prodigal son started with happiness and wealth, but ended with suffering and poverty. அப்போ இந்த கெட்ட குமாரன் என்ன பண்ணான்? நல்ல சொத்து சுகம், ஆடம்பரமான வீட்டில் பங்களாவில் இருந்தான். வறுமைனா என்னன்னே தெரியாது, எந்த வேலைக்கும் போக வேண்டியதில்லை. ஆனால் என்னாச்சு? கடைசியில் வறுமையிலையும் பாடுகள்லையும் போய் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. ஜோசப் began as a slave but ended as a sovereign. ஆனால் யோசேப்பு எப்படி இருந்தான்? அடிமையாக இருந்தான். அவனை கொலை பண்ணி மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிற நிலைமைக்கு ஒன்றுமே இல்லாதவனாக தன் உயிரே விட்டுவிடக்கூடிய ஒரு நிலையில் இருந்தான். எதுவுமே அவனுக்கு சொந்தமாக இல்லை. கடைசியில் எப்படி பண்ணான்? ஒரு சக்கரவர்த்தியாக போய் உட்கார்ந்தான். God always saves the best wine until the last, but Satan starts with his best and then leads the sinner into suffering and perhaps even death. இறைவன் என்ன சொல்கிறார் என்றால், நீ பாடுகளை அனுபவி, கஷ்டங்களை படு, எளிதாய் கிடைக்கிற சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாதுன்னு ஒரு பைபிளில் வசனம். ஆகவே நீங்கள் ஒரு பரீட்சையில் வெற்றி கொள்ள போகிறீங்கன்னா, ஆண்டவரே எப்படியாவது இந்த பரீட்சையில் நல்லபடியாக பாஸ் பண்ண வைங்க, இதுக்கெல்லாம் செவி கொடுக்கவே மாட்டேன். ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னுடைய கைகளின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணும், என்னோடு கூட இருங்க, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. இப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அதை வர்த்திக்கப்படுவார். அப்போ இந்த பாடுகளின் வழியாக கஷ்டப்பட்டு நான் முன்னேறினேன், இறைவன் என்னோடு கூட இருந்தார் என்ற அனுபவம் உங்களுக்கு வரும்போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். இப்போ நம்ம கிடைக்கிற நேரத்தை எல்லாம், நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார், அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொள்வார். அப்படி பாட்டு இருக்கு. கிடைக்கிற நேரத்தை பூரா உட்காந்து மொபைல் நோண்டிக்கிட்டே இருந்தேன் காலையிலேருந்து. இப்போ கூட அன்றைக்கி பார்த்தேன், ஒரு நோய் மாதிரி வந்துருச்சு. நேரம் மொபைல் ஃபோனை நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நல்ல வாழ்க்கை நெறிகளை கற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இது ஒரு கத்தி மாதிரி தான். நம்ம வீட்டில் கத்தியே கிடையாதுங்க. கத்தி வெரி டேஞ்சரஸ், அதனால் கத்தி வச்சுக்க மாட்டோம். அப்போல்லாம் நம்ம சொல்கிறதில்ல. அருவா வச்சுருக்கோம், பெரிய வெட்டு கத்தி வச்சுருக்கோம், காய்கறி நறுக்கிற கத்தி இருக்குது, கத்திரிக்கோள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் கையில் வச்சுட்டு புஷ் புஷ் புஷ்னு ஆட்டிக்கிட்டு இருக்கோமா? அப்போ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். மனசில் வச்சுட்டு இந்த கிடைக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். எப்பயுமே கடவுள் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, முதலில் நீங்கள் நல்ல அனுபவத்தையும் ப்ராக்டிஸையும் கொடுக்குறார். இப்போ ஒரு பயிற்சி, ஒரு கிரிக்கெட் போட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்ல பயிற்சி, கஷ்டப்பட்டு நைட்டு மகளும் கஷ்டம் சாப்பிடாமல் கொள்ளாமல், அந்த சோறு திங்காமல், பிரியாணி திங்காமல், அதுக்குரிய உணவை மட்டும் சாப்பிட்டு பயிற்சி செய்து செஞ்சால் அங்கே போயிடறான், டாப்பாக போயிடறான். ஆனால் சும்மா பொழுது ஓட்டிக்கிட்டு இருக்க என்ன பண்ணுறான்? கடைசி வரைக்கும் இப்படியே பொழுது ஓட்டிக்கிட்டு வாழ்க்கையிலே முன்னேறாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கான். எந்த ஒரு உடற்பயிற்சி இருந்தாலும் அதை சீராக உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவோம். ஆனால் நம்ம ஏதோ ஏற்றோம் ஏன்னா போடானே ஒரு பொழுதுபோக்காகவே ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆடம்பரம் இப்படியே போனோம்னா முடிவு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இறைவன் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைங்க, அப்போ தான் உங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காட் ஆல்வேஸ் சேவ்ஸ் த பெஸ்ட் வைன் அன்டில் த லாஸ்ட். எப்பயுமே உங்களுக்காக அவர் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருக்கு யார் மேலேயும் சத்தியம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் அவரை விட பெரிய ஆள் இல்லை. அதனால் அவர் பேர்லேயே சொல்கிறார், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரின் பேரை கொண்டு சொல்லுகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் இறைவன் இருக்கிறார். அதற்காக எதுக்கு இந்த பாடுகளை பட வேண்டும் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் நீங்கள் நிலை நிற்பீர்கள். இல்லை பணக்கார வீட்டு பிள்ளைங்க படிக்காமலாம் ஊர் மேய்ஞ்சி 5 கோடி 10 கோடி சுற்றி டாக்டர் சீட்டை வாங்கி படிச்சிருக்காங்க நிறைய பேர். ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவர்கள், பேர் தான் அப்படி இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த விதத்துலேயும் திறமை இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஆனால் இதுவே ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து மருத்துவராக இருப்பாங்க, மிகச்சிறந்த திறமையாளர்களாக இருப்பாங்க. அதான் இங்கே சொல்கிறார், God always saves the best wine until the last, but Satan always starts with his best and then leads the sinner into suffering and perhaps even death. வாழ்க்கையை கூட அழுத்து போட்டு விடுகிறார். When life is difficult and we are impatient for change, it is easy to long for the good old days. வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கும்போது, நமக்கு மாற்றம் எதுவும் நடைபெறவில்லையே என்று பொறுமை இல்லாமல் போகும்போது, அந்த காலத்துலலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், இப்போ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குதே என்று நினைப்பது சாதாரண விஷயந்தான். பட் yesterday cannot be changed and tomorrow may not come. ஆனால் கடந்த காலத்தை உங்களால் மாற்ற முடியாது, எதிர்காலம் இல்லாமலே கூட போகலாம். ஸோ we must make the most of today. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன நிலையில் இருக்கிறோமோ, இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை பற்றி கொள்ள வேண்டும். அவரிடத்திலே உறுதியாக பற்றி நில்லுங்கள்.
நாளைக்கு என்ன நடக்குமோ, இதுவோ அதுவோ எது வாய்க்குமோ அது நமக்கு தெரியாது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ நம்முடைய வேலையை நாம் செய்ய வேண்டும், அதை உறுதிப்பட செய்ய வேண்டும், முழு முயற்சியோடு செய்ய வேண்டும், இறைவனுடைய துணையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாரு, அந்த கார்பே டியம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ரோட் த ரோமன் பொயட் ஹோரேஸ் என்ன சொல்கிறார், கார்பே டியம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா சீஸ் த டே, இன்றைய நாளை முழுமையாக பயன்படுத்திக்கொள் அப்படின்னு அர்த்தம். திஸ் டஸ் நாட் மீன் தட் வி ஷுட் நாட் லேர்ன் from the past or prepare for the future because both are important. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடந்த காலத்தையே பார்க்காதையா, கடந்த காலத்தை மறந்துரு அப்படின்னு எங்கள் குரூப்பில் விட எங்கள் அண்ணன் தம்பிகளை சண்டைக்கு வந்தாங்க. பழசையே பேசிகிட்டு இருக்காத, பழசை மறந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கும்போது என்னுடைய மரணத்தை நினைவு கூறும் விதமாக இவற்றை எல்லாம் செய்யுங்கள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்ணுறோம், கம்யூனியன் எடுக்கிறோமா? அதுக்கு அர்த்தம் என்ன? அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஐக்கியத்திலே நான் பங்கு கொள்கிறேன்னு அர்த்தம். அதுதான் அவன் சொல்லுகிறான். This does not mean that we should not learn from the past or prepare for the future because both are important. ஆகவே கடந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை நாம் ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இந்த காலத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். It means that we must live today in the will of God and not be paralyzed by yesterday or hypnotized by tomorrow. இந்த காலத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடந்த காலத்திலே நடந்தவைகளெல்லாம் நினைத்து ஆமாம் இனிமேல் எங்கே நடக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே அப்படியே அசந்து போய்விடாதபடி, அல்லது எதிர்காலத்திலே என்ன நடக்குமோ, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கற்பனையிலே போகாதபடி இன்றைய நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதாவது ஒரு பாட்டு, இன்றைய நாள் கர்த்தர் தந்தாரே மகிழுவோம் களி கூர்ந்திடுவோம் கர்த்தர் தந்தாரே, அப்படி ஒரு பாட்டு இருக்கு. இன்றைய நாள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளிலே டூ அது அப்புறம் கெட் மோஸ்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளிலே உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும். The Victorian essayist Hilaire Belloc wrote, "While you are dreaming of the future or regretting the past, the present, which is all you have, slips from you and is gone." நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நொடி போய்விட்டது, திரும்ப இந்த நொடியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவே பழைய காலத்தில் இப்படி இருந்தோம், அப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலான்னு நீங்கள் யோசனை பண்ணி ரிவ்யூ பண்ணாதீங்க. அந்த காலத்தில் இந்த தவறு நடந்து விட்டது, இனிமேல் நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக நடப்பேன், எதிர்காலத்தில் ஆண்டவர் சொல்வதை நான் செய்வேன். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் என்னென்ன தவறுகளை நாம் செய்து விட்டோம், ஒருவேளை இன்றைக்கு நான் ஆண்டவரை பின்பற்றுவது போல அன்றைக்கு பின்பற்றியிருந்தேன், நான் எங்கே இருந்திருப்பேன் என்ற எண்ணத்தோடு நாம் இன்றைய தினத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நெருங்கி பழகுவதற்கு இன்றைய தினத்தில் ஆண்டவரை ருசித்து பார்ப்பதற்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அதான் ஆண்டவரத்தில் நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவன் உங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உங்களுடைய படிப்பிலையும் சரி, உங்களுடைய மியூசிக்லையும் சரி, நண்பர்களோடு பேசுவதோடு சரி, நம்முடைய நோக்கம் முழுவதுமாக தேவனுடைய பெயருக்கு நற்புகளை கொண்டு வருவதுதான். நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக செய்யுங்கள். அப்படின்னா இறைவனுடைய பெயருக்கு நற்புகளை, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டியனா அப்படின்னு யாரும் நம்மளை கேட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு நற்புகளை செய்யுமாறு நாம் வாழ வேண்டும்னா இவர் சொல்கிறார். While you are dreaming of the future, regretting the past, the present, which is all you have, slips from you and is gone. ஆகவே நிகழ்காலத்தை, இன்றைய தினத்தை மறந்து விடாதீர்கள். இறைவன் உங்களுக்கு அன்பாய் கொடுத்த இன்றைய தினத்தை வாழ்ந்து முடியுங்கள் என்று சொல்கிறார். Something to ponder. What can you do right now to seize today? இன்றைய நாளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவனுடைய வசனம் ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றும். இன்றைய நாளுக்கு நான் செய்ய வேண்டிய வேலையை முழுமையாக செய்வேன், அப்படி செய்யுங்க. இன்றைய நாளைக்கு ஒரு அன்றன்ற நாளுக்கு அதினதின் பாடு போதும், முழுமையாக செய்து முடியுங்கள். நிச்சயமான வெற்றியை தேவன் உங்களுக்கு தருவார் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?